இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறேன்னா, தளபதி விஜய் சாரோட ட்ராயிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ் மட்டும் நான் வரைஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இந்த அவுட்லைன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். இப்போ வந்து ஷேடிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஷேட் பண்ணுறதுக்கு என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, 2B பென்சில், 4B பென்சில், 8B பென்சில், டார்க்கஸ்ட் பென்சில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஹைலைட்டரும் அட்ஜஸ்டபிள் இரேசரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் வந்து மஸ்ட்டு. நீங்கள் வந்து ப்ரஷ்ஷாக கூட யூஸ் ப்ரஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆகும். அதுக்காக நம்ம ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பட்ஸு, டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணுறக்காக ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ராயிங் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது ஷேட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹைக்காக தான் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். அதுக்காக நான் 4B பென்சிலை யூஸ் பண்ணி நான் ஹை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது கண்ணு வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்க ஷேடோக்கெல்லாம் நான் ப்ரஷ் கொடுத்து மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் ஒயிட் ஜெல்லை யூஸ் பண்ணி ஹைலைட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஐப்ரோ வந்து வரைய ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஐப்ரோஸு, ஹேர்ஸ் எல்லாம் வரையும் போது ஒரே ஒரு லைன்ஸாக நம்ம வரையாமல் லைட்டாக பென்சிலை கொடுத்து நம்ம இமைமுடிகள் மாதிரி நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அதை வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு செகண்ட் லேயராக நம்ம திரும்ப வந்து ட்ரா பண்ணுவோம். லேயர் பை லேயராக ட்ரா பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போது கண்ணுக்கு கீழே அந்த மூக்கு பகுதியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஷேடோ கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து போர்ட்ரேட்டில் என்ன பார்க்கணுன்னா, லைட்லேருந்து டார்க் கலர் தான் நம்ம வரையணும். அப்படின்னா நம்ம 2B யூஸ் பண்ணி இப்போ கலரிங் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் 4B, அதுக்கப்புறம் 8B அப்படின்னு சொல்லி டார்க்கஸ்ட் கலர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே போகணும். இப்போ வந்து நான் வந்து லைட் பென்சில் வந்து ஹெச் பென்சில் கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க்காக வரையலாம் அப்படிங்கிறக்காக 2B பென்சில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக ஷேடோ வந்து கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம டார்க்கஸ்ட் பகுதி எது எது இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம மூக்கு வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து மீசை வந்து வரைய ஆரம்பிக்கலாம். மீசை வரைகிறப்போ அப்படிதான் சும்மா 2B பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம அந்த முடிகள் மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அதை மெர்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் லேயராக நம்ம திரும்ப வரைஞ்சி நம்ம வந்து அந்த முடிகளோட ஹைலைட் வரும் பார்த்தியா, அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ உதடுகள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். 2B பென்சிலை வச்சு லைட்டாக எந்தெந்த இடத்துல ஹைலைட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துக்கெல்லாம் நம்ம கலரிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். மெர்ஜ் பண்ணுறக்காக ப்ரஷ் வந்து வச்சு ப்ரஷ் வந்து பண்ணியிருப்போம். ஹைலைட் கொடுக்குறக்காக அட்ஜஸ்டபிள் இரேசர் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்கின் டோன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட்டான பென்சில், மேக்ஸிமம் ஹெச்பி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 2B தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெச்பி பென்சிலை வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதை வந்து ப்ரஷ் வச்சு மெர்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டரானு இருக்கும் பார்த்திங்களா, இந்த கன்னங்களையெல்லாம் ஹைலைட் வந்து வரும் ஒயிட் கலரில். அதனால் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துக்கெல்லாம் நம்ம ப்ரஷ் வச்சு நம்ம மெர்ஜ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி அந்த ஹைலைட் வந்து கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம இரேசர் வச்சு அந்த ஹைலைட் பாயிண்ட் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அட்ஜஸ்டபிள் இரேசரை வச்சு தான் நான் எந்தெந்த இடத்துல ஹைலைட் வருதோ அந்தந்த இடத்துல இரேஸ் பண்ணிவிட்டு நான் டார்க் கலர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது நம்ம ஃபேஸில் வந்து செகண்ட் லேயராக நம்ம எந்தெந்த இடத்துல டார்க் கலர் வருதோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து அந்த கன்னங்களுக்கு கீழே அந்த வளைவுகள்லாம் வரும் பார்த்திங்களா, அதை வந்து லாஸ்ட் லேயராக கொடுத்து நான் ப்ரஷ் கொடுத்து மெர்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ட்ராப் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஹேர் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் வந்து நம்ம எந்த அளவுக்கு டைமிங் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது ரியலிஸ்டிக்காக வரும். இப்போ நான் 4B பென்சிலை வச்சு ஏரோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நான் லைன்ஸ் மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். ஏரோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது தான் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். நம்ம எடுத்தோடனே கலரிங் வந்து பண்ணிட்டோம்னா அது வந்து தெரியாது. அதே மாதிரி லேயர் பை லேயராக தான் கொடுப்போம். இப்போது அந்த ஏர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு ப்ரஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக மெர்ஜ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போது மெர்ஜ் வந்து பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதை விட டார்க்கஸ்ட் பென்சிலாக இருக்கும் பார்த்திங்களா, நான் 8B பென்சில் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி 8B பென்சிலை எடுத்து திருப்பி நம்ம லைன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே ஸ்ப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து மெர்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அப்போது இதை விட டார்க்கஸ்ட் பென்சில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு அந்த ரொம்ப டார்க்கான பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கலாம். ஹைலைட் கொடுக்குறக்காக நான் இரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட் வச்சு இரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே திருப்பி நம்ம லைன்ஸ் மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். நான் ஹேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான டைமிங் தான் கொடுத்துருக்கேன். அதனால் அவ்வளோவா நான் ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரா பண்ணும்போது ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக நம்மளால் ஹேர் வந்து வரைய முடியும்.
இப்போது நெத்தியில் அந்த சின்ன சின்ன முடிகள் வரும் பார்த்திங்களா, அந்த பேபி ஹேர் மாதிரி, அது வரையறதுக்காக நான் 4B பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம பேபி ஹேர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபேஸும் ஹேரும் நம்ம வந்து ட்ராப் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து காதுகளுக்கு வந்து நம்ம கலரிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து எந்த இடத்துல டார்க் கலர் வருது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு வந்து டார்க் கலர் வந்து நம்ம கொடுத்து முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுட்டு ரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட் கொடுக்கும்போது நம்ம ஈஸியான காதுகள் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது விஜய் சாரோட ட்ரெஸ்ஸிங் வந்து கலரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் டார்க் பென்சிலான 8B பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரெஸ்ஸிங் வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். இதோட நம்ம ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.